ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த பதிவை நீ கேட்டுக்கிட்டு இருக்கனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நல்ல விஷயம் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். வீட்டில் நடக்கலைனாலும் சந்தோஷ செய்தி உன் வீடு தேடி வந்து சேருவேன் செல்லமே. வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நம்பிக்கையோட, நல்லது நடக்கணுன்ற எதிர்பார்ப்போட நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நிதானமாக தன்னம்பிக்கையோடு எடுத்து வை. நிச்சயமாக உன் வாழ்வில் வெற்றி கிடைப்பதை யாராலுமே தடுக்க முடியாது என் தங்கமே. கீழே விழுகும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்ததுன்னா உன்னை தோக்கடிக்கிறதுக்கு இல்லை, உன்னை பார்க்கறதுக்கே கூட உன் எதிரி பயப்படுவான். நீயாக விழுந்தாலும் சரி, யாராவது உன்னை தள்ளிவிட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலுமே நீ தயங்கவோ சோர்ந்தவோ அல்லது கவலைப்படவோ பயப்படவோ வருத்தப்படவோ அழுகவோ கூடாது. நீ கீழே விழுந்த வேகத்தை விட எழுந்து நிற்கும் வேகம் மிக அதிகமாக இருக்கணும். யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது என் செல்லமே. ஏன்னா நீ வீரத்தோடும் விவேகத்தோடும் மட்டும் பிறந்த குழந்தை அல்ல, இந்த வராகி அம்மாவின் பாசத்தை பெற்ற குழந்தை. அன்பு, இரக்கம், மரியாதை இதையெல்லாம் உனக்கு கொடுக்க தெரியும். எல்லாருக்கிட்டையும் அன்பா பார்த்து பேசுவ. ஏதாவது உனக்கு யாராவது ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே இரக்கத்தோடு மனிதாபிமானத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய ஓடி போவ. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய உன்னை நான் எப்படி கீழே தாழ்த்தி விடுவேன்? நீ யாருக்கிட்ட இதை எதிர்பார்த்தது கிடையாதுன்னாலும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையும் பாசத்தையும் கொடுத்து வாழ்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு தேவையானதை எல்லாம் கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய கடமைதானே. உன்னை கீழே தள்ள முடியலை, உன்னை அழிக்க முடியலை, உன்னை ஜெயிக்க முடியலைங்கிறதுக்காக உன்னை அழிக்க முடியாதவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம்தான் விமர்சனம். எதையாவது சொல்லி எப்படியாவது உன்னை கஷ்டப்படுத்தணும்னு யோசிச்சு கடைசியில் உன்னை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி உன்னை ஆயுதம் எடுத்து தாக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கும்போது நீ பதிலுக்கு ஏந்த வேண்டிய ஆயுதம் புன்னகையாக இருக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே தாண்டி போய்கிட்டே இரு. எல்லாத்தையும் உனக்கு சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் தானே. என் பெத்தவங்க எனக்குன்னு எதுவுமே சொத்து சேர்த்து வைக்கல, காசு பணம் சம்பாதிச்சு கொடுக்கல, ஒன்றுமே செய்யலைன்னு சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத. அதுக்கு பதிலாக நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகள் அவ்வாறு உன்னை பார்த்து புலம்பாமல் இருக்கிற அளவுக்கு நீ அவர்களுக்கு உரியதை முதல்ல சம்பாதி. அவர்களுக்கு நீ சொத்து சுகம் சேர்த்து வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தாம வாழவைன்னு நான் சொல்லலை. நீ சொன்ன வார்த்தைகளை நாளைக்கு உன் பிள்ளைங்க உன்னை பார்த்து சொல்லாத அளவுக்கு நீ நடந்துக்கோன்னு தான் நான் சொல்கிறேன். உன்னை ஏமாற்றியவர்களுக்கு நீ நன்றி சொல்ல தயாராக இரு. அவங்க மட்டும் உன்னை ஏமாத்தலைனா, உனக்கு அந்த அனுபவம் கிடைக்கலைனா, நீ வேறு யாரிடமாவது ஏதாவது ஒரு விதத்தில் மிக பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டிருப்பாய். அதனால்தான் ஏமாற்றம் என்கிற அனுபவத்தையும் இவர்கள் மூலமாக உனக்கு நான் கொடுத்தேன். இனிமே ஏமாறாம கவனமாக இருந்து கொள்ளின் செல்லமே. யாரையாவது நீ தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், எல்லாத்தையும் அவங்களுக்காக சூரியா செய்யணும்னு நினச்சினா அது குழந்தையாக மட்டும் இருக்கட்டும். குழந்தைகளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடலாம். வேறு யார் அப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு ஆணவம் அதிகமாகி உன்னை அடிமையாக நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. குழந்தைகளை தலைக்கு மேல் தூக்கி கொண்டாடும் போது உனக்கு அது பாரமாகவும் இருக்காது, அவர்கள் துரோகமும் செய்ய மாட்டார்கள். வேறு யாரை நீ முழுசா நம்பினாலும், உயிரை தூக்கி வச்சு கொண்டாடினாலும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் உனக்கு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ கொடுத்திடுவார்கள் என்பதுதான் உண்மை. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது கஷ்டமும் கிடையாது, வாழ்க்கையை வாழ்வதும் கஷ்டமும் கிடையாது. ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பது என்பது மிக மிக கடினம். நீதான் யார் எப்படின்றதை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற் போல் நடந்து கொள்ள வேண்டும். ஓ மனசு புண்படாத அளவுக்கு மற்றவங்க நடந்துக்கணும் நீ எப்படி எதிர்பார்க்குறியோ, அதே போல மற்றவர்கள் மனம் நோகாத அளவுக்கு நீயும் மனிதத்தன்மையோடு நடந்துக்கோ. நீ மனிதத்தன்மை கொண்ட பிள்ளை என்பது எனக்கு தெரியும். அதனால்தானே உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் செஞ்சு சந்தோஷத்தை உன் கைகளில் தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எதிர்பார்க்குற வெற்றியை நிச்சயமாக உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தருவேன்.
நீ எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் எப்போதுமே கலங்கக்கூடாது. இந்த வராகி அம்மா உன் கூடவே இருப்பதின் காரணமே உனக்கு நல்லது கெட்டதுகளை சொல்லித்தரதான். இந்த உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள்னு பெருசாக எதுவும் கிடையாது. ஆனால் எல்லா மனிதர்களுக்குள்ளும் நல்லது கெட்டதுன்னு இருக்கும். நீ நல்லதை மட்டும் ஏற்றுக்கோ, கெட்டதை கவனிக்காமல் ஒதுக்கி விட்டுவிடுவேன் செல்லமே. மனிதர்கள் எப்போதுமே 100% நல்லவர்களாகவும் உண்மையானவர்களாகவும் இருப்பது கிடையாது. அதே போல் 100% கெட்டவர்களாகவும் துரோகிகளாகவும் பொய்யானவர்களாகவும் இருப்பது கிடையாது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய நல்லதை கண்டுபிடிச்சு அதை ஏற்றுக்கோ, கெட்டதை கண்டுக்காமல் ஒதுக்கி வச்சிடு. வாழ்க்கைங்கிறது நல்லது கெட்டது இரண்டுமே செய்த ஒரு சக்கரம் போலத்தான். அதில் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நீ இப்போ துக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தினா அதற்காக கவலைப்படாதே. ஏன்னா இந்த கால சக்கரம் எனும் வாழ்க்கையில் துக்கத்திற்கு பிறகு சந்தோஷம் உருண்டுகிட்டே உன்னை நோக்கி வரும். சந்தோஷத்தை அதிகமாக அனுபவிக்கப் போகிறாய் என் செல்லமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் நிறைய இருக்குன்னா உன்கிட்ட நெருக்கமாக பேசக்கூடிய பழகக்கூடிய மனிதர்களை நன்றாக உற்றுப்பார். ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ கஷ்டத்தை அனுபவிப்பதற்கு அவர்களுடைய எதிர்மறை சக்தியும் ஒரு வகையில் காரணமாக இருக்கலாம். எல்லாரும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க, எனக்கு எதிரின்னு யாரும் இல்லைன்னு நீ யோசிக்கலாம். ஆனால் தீயவர்கள் யார் என்பதை அவர்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதை இப்போது உனக்கு சுலபமாக சொல்லித்தர்றேன் கேளு. அவங்க எப்போவுமே அவர்களுடைய கஷ்டத்தை மட்டும்தான் உன்கிட்ட சொல்லுவாங்க. மகிழ்ச்சியான விஷயத்தையும் அவர்கள் வாழ்வில் நடந்த நல்ல விஷயத்தையும் உன்கிட்ட பரிமாறிக்கொள்ளவே மாட்டார்கள். அதே போல் அவங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்பாக உன்னை மதித்து உன்கிட்ட அறிவுரையும் ஆலோசனையும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அதே அவங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னா அதில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை தூக்கி உன் மேலே போட்டுட்டு அவர்கள் தப்பிக்க தான் யோசிப்பார்கள். உன்னை எப்போவுமே அவர்கள் வேலைக்கு பயன்படுத்தக்கூடிய வேலைக்காரனாக, அவர்கள் காரியத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக மட்டும்தான் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் உனக்கு ஏதாவது நல்லது நடந்துருச்சு, நீ அவங்கள விட கொஞ்சம் நல்ல ஒரு நிலைமைக்கு வர்றன்னு தெரிஞ்சா உன்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். நீ ஏதாவது வாங்கினா உடனே அவங்களும் அதே பொருட்களை வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிடுவாங்க. மறுபடியும் மறுபடியும் புது பிரச்சனைகளை உனக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டும் உனக்கு கவலையை கொடுத்துக்கிட்டும் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மையான அன்பு, பாசம், நன்றினா என்னன்னே தெரியாது. நட்புக்கு தகுதி இல்லாத அவர்களை நீ பாவம் பார்த்து நல்லவங்கன்னு நினச்சி உன் கூட வச்சுக்காதே என் செல்லமே. இப்போது தெரிந்து விட்டதல்லவா நல்லவங்கன்ற போர்வையில் இருக்கக்கூடிய தீயவர்கள் யாரென கண்டுபிடிச்சு அவங்கள சரியாக ஒதுக்கி வை. எப்போதுமே நேர்மறையாக பேசக்கூடிய நல்ல மனிதர்களையும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய நல்லது சொல்லக்கூடிய மனிதர்களை மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னை நான் தான் தேர்ந்தெடுத்து என்னை வணங்கும்படி செய்தேன். அதே போல சீக்கிரமே உன் கர்ம வினைகளையும் தீர்த்து வைப்பேன். உன் மனக்கவலைகளையெல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையை அமைதியாக மாற்றித்தர நான் இருக்கேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை உனக்கு நான் தருவேன்னு நம்பிக்கையோட காத்திரு. எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக சிறப்பாக செஞ்சு கொடுத்து சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வர்றேன். உன்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பெரும் சக்தி வாய்ந்த சொத்து உன் மனசு தான். உன் மனசுக்கு மட்டும் நீ சரியான முறையில் பயிற்சி கொடுத்தீனா உன் மனதின் மூலமாக ஏராளமான காரியங்களை நீ சிறப்பாக செய்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, ஏராளமான சொத்துக்களையும் செல்வத்தையும் கூட உன்னால் உருவாக்கி சம்பாதிச்சு சேர்த்து வைக்க முடியும். உனக்கான எல்லாத்தையும் செய்கிறதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். உன் மனசுலையும் உன் எண்ணத்திலும் மட்டும் இந்த வராகியம்மாவை நீ வச்சுக்கிட்டு எந்த காரியத்தை செய்தாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாக கைகூடும். உன் முயற்சியை மட்டும் விட்டுறாத. உன் முயற்சிக்கான பலனை தான் நான் சீக்கிரமே தரப்போகிறேன். உனக்கு எப்போதும் என்றும் பக்கபலமாக நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷமான நாளாக இருக்கும். இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ இருக்க விடமாட்டேன். நீ எப்போதும் சுத்தமாக இருப்பது போல உன்னை சார்ந்தவர்களும் உன்னை சுற்றி இருப்பவர்களும்
உன் சேர்க்கையும் கூட நல்லதாக, சுத்தமானதாக, சரியானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா பால் காய்ச்சிற பாத்திரமும் சுத்தமாக இருந்தால் தான் பால் தெரியாமல் கெட்டு போகாமல் இருக்கும். நீ மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது, உன் சேர்க்கையும் சரியாக இருந்தால் நீ வாழ்க்கையில் உயர்வதை, நீ வாழ்க்கையில் நல்லா வாழ்வதை யாராலுமே தடுக்க முடியாது. வராகிதாயே போற்றி.